சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல்லைக்கான ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா சண்டே அதுமா நான்வெஜ் எதுவுமே காட்டாமல் சாப்பாடோட மல்லு கட்டிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இப்போ வரைக்கும் இது வந்துட்டு எனக்கு ஃபேவரட்டான ஒரு சாப்பாடு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இது ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தக்காளி முட்டை தொக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது இதுதான் எங்களுக்கு கடையில் போகிற எக் ரைஸே தோற்று போய் டேஸ்ட் வந்து அட்டகாசம். இதை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ வீடியோவில் அதுக்கு எப்பவும் போல் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வடசட்டி எடுத்து வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் 4 தக்காளி தான் வீட்டில் இருந்துச்சு. அதை எடுத்து நல்லா கழுவிட்டு ஓரளவுக்கு குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இப்போ நம்ம போட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு. ஆனால் இப்போ வாங்குற தக்காளியில் வந்துட்டு தோல் வந்துட்டு மசியவே மாட்டேங்குது. தக்காளியை பார்க்கும்போது டார்க் கலரில் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. ஆனால் வதக்கும் போது தோல் அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா தக்காளி வதங்க. இதுக்கு வந்து தண்ணி நான் சுத்தமாக ஊற்றவே இல்லை. இது ஏன் நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்து எனக்கு ஃபேவரட்னா, தக்காளி சீசன் அப்போல்லாம் தக்காளி கம்மி ரேட்டுக்கு விற்கும் போது எங்கள் வீட்டில் வாங்கிட்டு தக்காளி தான் மேக்ஸிமம் கடைஞ்சி கொடுப்பாங்க. தோசைக்கு வந்துட்டு இது அட்டகாசமாக டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தக்காளி மட்டும் போட்டு கடையாமல் அது கூட 4 முட்டை அதில் உடச்சி ஊற்றி செஞ்சு கொடுப்பாரு. எங்கள் அப்பா செய்யும்போது பார்த்துட்டு இப்போ வரைக்குமே அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு வந்துட்டு மதிய சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பாடை போட்டு கிளறிட்டு டிஃபனில் போட்டு இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போனாலே நம்ம டிஃபன் வந்துட்டு சுத்தமாக தொடச்சி தான் எடுத்து எவ்வளோ எடுத்துகிட்டு போனாலுமே பத்தாது. காலையில் இப்போ எங்கள் வீட்டில் சமைக்கிறாங்க அப்படின்னா எங்கள் அம்மா வந்துட்டு காலையிலக்கும் மதியத்துக்கு சேர்த்தி தான் அந்த குழம்பு வச்சு. இதில் நமக்கு பிடிக்காத குழம்புன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? பாவக்காய் குழம்பு, பச்சைப்பயிர் குழம்பு, நல்லதெல்லாம் நம்ம வாய் வந்துட்டு அப்போ கேட்காது. உடனே 2 தக்காளி எடுத்துட்டு நமக்கு டிஃபனுக்கு அளவாக மட்டும் கிண்டி எடுத்துகிட்டு போகிறது. இப்போ வந்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. வீடியோவில் பார்க்கும்போது தக்காளி மசியாத மாதிரி இருக்குது. அந்த தோலெல்லாம் அப்படியே முழுசாக. இது கூட பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா இல்லாத காரணத்தினால நான் பச்சை மிளகா போடலை. வரமிளகாயும் போடல. சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு, மட்டன் மசாலா கொஞ்சமாக, கறி மசாலாவும் போடலாம். அப்புறம் வந்துட்டு முட்டை மசாலா கொஞ்சமாக போட்டிருந்தேன். அப்புறம் வந்துட்டு லைட்டாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. முன்னாடியே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தண்ணி ஊற்றாமல் சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். எதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னா, தண்ணி ஊற்றணும் அப்படின்னா முட்டை தனியாக தண்ணி தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அடி பிடிக்காமல் நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம முட்டை போட்டுக்கலாம். தொக்குக்குள்ளே அப்படியே முட்டையை போட்டுறக்கூடாது, அதை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 2 முட்டை தான் இருந்துச்சு. இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடணும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லோ, ரெட்டு, ஒயிட்டுன்ட்டு. எனக்கு இது கிளறவே மனசே இல்லை. ஆனால் இருந்தாலும் அது கிளறி விட்டுட்டு சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு இன்னொரு கையில் அது கிளறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கிளறிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ முட்டையும் நல்லா வெந்துருச்சு. சூப்பரான தக்காளி முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தொக்குன்னு சொல்லக்கூடாது, தொக்கு அப்படின்னா ஊறுகாய் மாதிரி இருக்கிறது தான் நம்ம தொக்குன்னு சொல்லுவோம். நம்ம இதில் முட்டை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். இதில் அப்படியே சாதத்தை போட்டு கிளறியும் சாப்பிட்லாம். சூடாக சாதம் போட்டு அதுக்குள்ளதை வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.